Hello all, today's topic negotiating for peace. ஓகேங்களா, on the summit on peace in Bergenstock. பெர்கன்ஸ்டாக்ல அமைதிக்கான உச்சி மாநாடு லூசன், சுவிட்சர்லாண்டில் ஒரு சிட்டி லூசன், அதில் நடந்திருக்கு அமைதிக்கான உச்சி மாநாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவையான ஒரு விமர்சனங்களையும் விளைவுகளையும் தான் ஏற்படுத்தியிருக்கு. மிக்ஸ்ட் அவுட்கம்மாக தான் இருக்குது. ஓகேங்களா, 90க்கும் மேலே கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 56 கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஸே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 82 கண்ட்ரிஸ் வந்து அந்த அக்ரிமெண்ட் ஃபைனல் அறிக்கையில் சைன் பண்ணியிருக்காங்க. 82 கண்ட்ரிஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த சம்மிட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிற மாதிரியும், உக்ரைனுக்கு ஒரு ஒன் சைடடாக இவங்க வந்து ஒரு அனுதாபத்தை தேடித்தர்ற மாதிரியும் தான் இந்த ஒரு சம்மிட் நடந்ததாக இங்கே பேசப்படுது. ஓகே, எதை பற்றியெல்லாம் இவங்க முன்னிறுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட்டில் இறையாண்மை, சர்வதேச சட்டம், பிராந்திய ஒருமைப்பாடு, அணுசக்தி பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு, உக்ரைனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி செய்யும் விதமாகவும் இதெல்லாமே பேசியிருக்காங்க. இப்படி ஒரு சம்மிட்டை அரேஞ்ச் பண்ணினது 90 கண்ட்ரீஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் 56 கண்ட்ரீஸில் லீடர்ஸே பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கான விக்ட்ரி தான் சுவிட்சர்லாண்டுக்கு. ஓகேங்களா, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து இதில் இன்வைட் பண்ணப்படலை. அவங்க வந்து ரஷ்யாவை அழைக்கவே இல்லாதது ஒன் சைடடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎன் ரெசல்யூஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் பீஸ் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு இதில் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கிறதுனால ஸோ ஒரு சார்பாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுற மாதிரி தான் இந்த விஷயம் ரஷ்யாவை இன்வைட் பண்ணாது நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி இந்தியாவோட ஃபேவரை வந்து G7 மாநாடு இட்டாலியில் நடந்தப்போ ஜெலன்ஸ்கி, உக்ரைனியன் பிரசிடெண்ட் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு அப்பீல் வச்சதாகவும் சொல்லப்படுது. சரிங்களா, ஸோ வந்து ரஷ்யாவோட க்ளோஸ் பார்ட்னர் நம்ம இந்தியா இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம வந்து எதுலேயுமே வந்து ஒரு சைன் பண்ணுறதோ எதுலேயுமே நம்ம பார்ட்டிசிபேட்டே பண்ணாலும் அதில் சைன் பண்ணாமல் தான் நம்ம வந்து அந்த சம்மிட்டை கடந்து வந்திருக்கோம். ஸோ இந்தியாவோட ப்ரெசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு மேஜரான விக்ட்ரி தான். நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணினதே ஒரு பெரிய விக்ட்ரி தான் அவங்களுக்கு. நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலனாலும் நம்ம சார்பாக வந்து பார்த்திங்கன்னா NSA, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக. ஓகேங்களா, ஓகே, இதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் ட்ராப்பீஸ் ஆன் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட். ஓகேங்களா, ட்ரேட் ட்ராப்பீஸ் அப்படின்னா ட்ராப்பீஸ்னால் ஊசலாடுகிறது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரிங்களா, அந்த ஸ்விங் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ட்ரேட் வந்து வர்த்தகம் வந்து ஒரு நிலையான இதில் இல்லை. சரிங்களா, ஹை ஆகுது, லோ ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எஸ்பெஷலி அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், பிட்ச். பிட்ச் அப்படின்னா தீவிரமாக இருக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப தீவிரம், நிலைநிறுத்துறது தான் வந்து பிட்ச். ஓகேங்களா, இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ச் இருக்கு இல்லையா. இட்ச்னா வந்து ஒரு வகையான ஒரு வியாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ச் அப்படின்னா ஒரு அரித்தல் மாதிரியான ஒரு வியாதி இல்லையா. ஸோ அதனுடைய தீவிரத்தன்மை வந்துருச்சு அப்படின்னா அதை நிலை நிறுத்தக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்ச் அப்படின்னா ஒரு இடத்துல நிலை நிறுத்தி அதனோட தீவிரத்தன்மை ரெண்டுமே வந்து பிட்ச் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்னா குறைபாடு, அதுதான் வந்து ஷார்ட் கம்மிங்ஸ். ஸோ இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மிங்கில் வர்றது வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது குறைபாடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லாண்ட். ஸ்லாண்ட் அப்படின்னா ஒரு சார்பாக கருத்து தெரிவிக்கிறது. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லாங் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாங்குக்கு தான் ஒரு சார்பாக தான் அவங்க பேசுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லாங்கில் பேசுகிற மக்களுக்கு ஒரு சார்பாக தான் கருத்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் அப்படின்னா உள்ளடக்கியது. உங்களுக்கே தெரியும். எக்ஸ்க்ளூசிவ்னா வெளி இதிலிருந்து இருக்கக்கூடியது. இன்க்ளூசிவ் அப்படின்னா உள்ளடக்கியது. ஃபோர்கான் அப்படின்னா முன்கூட்டியே தெரிகிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்கான் கன்க்ளூஷன் அப்படின்னா முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அப்ஸ்டைன் அப்படின்னா ரிஃப்ரைன், விலக்குதல். சரிங்களா, ஒன்றிலிருந்து விலகி இருக்கிறது தான் வந்து அப்ஸ்டைன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெயின்லேருந்து ஆப்சண்ட் ஆகி இருக்கணும். ஒரு ஸ்டெயின் எடுக்கக்கூடாது, ஆப்சண்ட் ஆகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓவர்ட்லி நான் ப்ரெசன்டேஷனில் எடுக்கல. ஸோ நான் இதில் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். ஓவர்ட்லி அப்படின்னா ஓப்பனாக சொல்கிறது தான் வந்து ஓவர்ட்லி. ஓகேங்களா, ஓப்பனாக சீக்ரெட் இல்லாமல் சொல்கிறது தான் ஓவர்ட்லி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்
ஃப்ளை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராக ஃப்ளை ஆகுது அப்படின்னா அது ஓப்பனாக நமக்கு தெரியும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீபவுண்ட். ரீபவுண்ட்னா மீண்டெழுதல் சரிங்களா. ரீபவுண்ட்ஸ் இதுலேயே வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. டேங்க்னா குறையிறது சரிங்களா. குறைந்து போகிறது தான் வந்து டேங்க். நெக்ஸ்ட் ஒன் அவுட்பவுண்ட் அப்படின்னா ட்ராவலிங்காகவே சரிங்களா. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் ஆகிறது. எக்ஸ்போர்ட் விஷயத்தில் சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்பவுண்ட் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறது தான் வந்து அவுட்பவுண்ட்னு சொல்லுவோம். பிலையிங் அப்படின்னா பொய்யாக்குதல் சரிங்களா. ஒரு விஷயத்தை வந்து உண்மையாலுமே இருக்கிற விஷயத்தை பொய்யாக மாற்றுறதான் வந்து பிலையிங். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெல்லியே இல்லைனாலும் பெல்லி இருக்கிறதா பொய்யாக கட்டுக்கதைகள் வந்து பரப்பப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ரப்ஷன்ஸ்னால் டிஸ்டர்பன்ஸ், இடையூறு தான் வந்து டிஸ்ரப்ஷன்ஸ். ஹாக்கிஷ் அப்படின்னா ரிகோரஸான ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு விஷயத்தை ஹாக்கிஷ்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பருந்து. ஹாக்னா பருந்து சரிங்களா. ஸோ ஹாக்கிஷ் அப்படிங்கும் பொழுது பருந்து மாதிரியான ஒரு நடவடிக்கை, பருந்து என்னென்ன செய்யுமோ அதை தான் வந்து இந்த இடத்துல ஹாக்கிஷ் ஓகேங்களா. ஸோ வந்து ரிகோரஸான ஸ்டெப்ஸ், ரொம்ப கடுமையான முயற்சியெல்லாம் எடுத்து தான் அதை வந்து ஒன்றை வந்து அடையணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஹாக்கிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டான்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறது, ஒரு கருத்தை வெளிப்பாடாக தெரிவிக்கிறதா வந்து ஸ்டான்ஸ் ஓகேவா. உங்களோட ஸ்டான்ஸ் என்ன அப்படின்னு கேட்போம். பியர்ஸ் அப்படின்னா ஈக்குவலான ஸ்டேட்டஸாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கிறது தான் பியர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஷோர் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது, நம்ம வந்து ஊக்குவிக்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் வந்து ஷோர். டேலிஸ்னால் ஸ்கோர் என்ன, கவுண்ட் என்ன, அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து டேலிஸ் ஓகேங்களா. கவுண்ட்டு தான் வந்து டேலிஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஷ்ரிம்ப் அப்படின்னா ஸ்மாலாக இருக்கிறது, ரொம்ப ஸ்மாலாக உருவெடுக்கிறதா ஷ்ரிம்ப்னு சொல்லுவோம். சீ கிரியேச்சர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இறால் வகையான சீ கிரியேச்சர்ஸையும் ஷ்ரிம்ப்னு சொல்கிறோம் சரிங்களா. ஆனால் இன்னொரு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமிந்து இருக்கிறதையும் நம்ம ஷ்ரிம்ப்னு சொல்கிறோம். டவுன் பிளேட் அப்படின்னா லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக மாற்றுறது, ரியாலிட்டியில் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வேறையாக இருக்கும். நம்ம ஒன்று டவுன் ப்ளே பண்ணுறது ஓகேங்களா. ஏற்கனவே இருக்கிற ஒரு மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு அதை வந்து வேல்யூலெஸ்ஸாக மாற்றுறதா டவுன் பிளேட். லேட்டர்னால் உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னா இந்த விஷயத்தை தான் லேட்டர்னு ஒரு பேராகிராஃபில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். த லேட்டர் மென்ஷன்ட் அப்படின்னா செகண்ட் திங் நம்ம எதை பேசினோமோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபாதர் பற்றி பேசியிருக்கோம், இங்கே மதர் பற்றி பேசியிருக்கோம்னா அந்த லேட்டர் அப்படின்னா இந்த இடத்துல மதரை தான் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா. ஒரு 2 திங்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை பேசினோமோ அதை விட்டுட்டு கடைசியாக, அதாவது ஒரு ஒரு எண்டில் நம்ம என்ன பேசினோமோ அதை எடுத்துக்கிறது தான் லேட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லக்கிஷ் அப்படின்னா லேசியாக மூவ் ஆகிறது, ரொம்ப ரொம்ப லேசியாக மூவ் ஆகிறது தான் ஸ்லக்கிஷ் ஓகேங்களா. பூட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது சரிங்களா. எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்லாம் பூட் ஆகுது, கம்ப்யூட்டர் பூட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பூட்டிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டார்ட் ஆகிறது ஒரு பிகினிங் தான் வந்து பூட் ஓகேங்களா. ஓகே, டுமாரோ ஒரு சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.